முடிச்சுட்டான் போங்க மக்களே, முடிச்சுட்டான். மஞ்சரிக்கான கேமை தெளிவா எடுத்து போட்டு முத்து உடைச்சிட்டு இருக்கான். இதை தான் நாங்க எதிர்பார்த்தோம் முத்து. அப்பா இந்த கேமை தான் நாங்க எதிர்பார்த்தோம். ஏன்னா போன வாரம் ஃபுல்லா உனக்கான கிராஃப் சுத்தமா டவுனு, சுத்தமா டவுன். அதுக்கான காரணங்கள் எங்களுக்கு தெரியும். உன் பக்கத்திலே 2 ஒட்டுணிகள் ஒட்டிக்கிட்டு இருக்கு. அந்த 2 ஒட்டுணிகளால் மட்டும்தான் உனக்கான ஓட்டுகள், உனக்கான கிராஃப் ஃபுல்லா டவுன் ஆயிட்டு. அது தெரியாம நீ என்ன பண்ணிட்டு இருக்க தெரியுமா? உனக்கான கேமே மொத்தமா காலி ஆயிட்டு போல, நம்ம தான் டவுன் ஆயிட்டோம் போலன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டே சுத்தினா. அந்த வகையில நம்ம நினைச்ச மாதிரியே அவன் பயங்கரமா பவர் சேவிங் மோட்ல இருந்து வீட்டுக்குள்ள எவன் என்ன பண்றான், நாம அமைதியா இருந்தா எவெல்லாம் நம்மள ஏறி வந்து மிதிக்கிறான், நம்ம கிட்ட எவெல்லாம் அவனுக்கான சீக்ரெட்ஸ் வந்து சொல்றான்னு சொல்லிட்டு பயங்கர அமைதியா இருந்து எல்லார் கேமையும் கண்டுபிடிச்சு இந்த வாரம் அவனுக்கான கேமை மாத்த போறான். ரயான் சொன்ன மாதிரி தான், அவன் ரொம்ப சைலண்டா வேணும்னு அவனை டவுன் பண்ணிக்கிறான். எல்லாரும் என்ன பண்றான்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு அப்பு கொடுப்பான். அந்த அப் கொடுக்கும் போது வீட்டுக்குள்ள இருக்க எல்லா பெரிய தலைக்கட்டுகளையும் அடிப்பான். வேணா வெயிட் பண்ணி பாருன்னு சொன்னா அதே மாதிரி முத்து நேத்து நைட்டே ஆரம்பிச்சிட்டான். இந்த விஷயம் தெரிஞ்ச விஷயம் தானே. ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், முத்து இந்த வீட்டுக்குள்ள ரொம்ப அமைதியா இருக்கிற காரணம் வீட்டுக்குள்ள என்ன நடக்குன்னு சொல்லி பாக்குறதுக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சாட்டர்டே சண்டே எபிசோட்ல சேதன் இதெல்லாம் அட்ரஸ் பண்றாரு. சேதன் என்ன விஷயத்தெல்லாம் எடுத்து பேசுறாரு, என்னென்ன விஷயங்கள் எப்படி வெளியே போயிருக்கு அப்படிங்கறத பாத்துக்கணும். அதை பார்த்தப்பறம் தான் நான் ஒரு கிளாரிட்டிக்கு வருவேன்னு சொன்னான்ல. அந்த வகையில சேதனை கிளாரிட்டி கொடுத்தாரான்னு கேட்ட வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவரே கிளாரிட்டி இல்லாம தான் வந்து வளரிட்டு இருக்காரு. சோ அந்த டாபிக் விட்டுட்டான். ரெண்டாவது இந்த வீட்டுல எவன் என்னென்ன பண்றான், யார் யார் நம்ம கிட்ட எப்படி பேசுறாங்க கண்டுபிடிச்சுக்கிட்டான். முக்கியமா இந்த அருண், விஷால், சத்யா இவெல்லாம் என்னென்ன பண்றான்னு சொல்லி நோட் பண்ணிட்டான். முக்கியமா மஞ்சரி இந்த வீட்டுக்கு ஒரு 2 நாளா வாலண்டியரா பயங்கரமா சண்டை போட்டுருப்பாங்களே, அந்த விஷயங்கள் ஏன் பண்றாங்க, எதனால பண்றாங்க, மஞ்சரி மேல தப்பு இருக்கா இல்ல மஞ்சரியை வேணும் டார்கெட் பண்றாங்கன்னு சொல்லி முத்து ரொம்ப சைலண்டா இருக்கும்போது மஞ்சரியை போய் வளரிட்டாங்க முத்துக்கிட்ட. எப்படி இது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஆக்சுவலா நடந்துச்சு. அந்த விஷயத்த நேத்து நைட் எடுத்து தெளிவா போட்டு உடைக்கிறான் முத்து. அஞ்சரியே முத்துக்கிட்ட போய் சொல்லியிருப்பாங்க, இந்த வீட்டுல இவ்வளவு நாள் எல்லா கண்ணும் உன் மேல இருந்துச்சுல, எல்லா போக்கஸும் உன் மேல இருந்துச்சு, நான் ஒரு சம்பவம் பண்ணேன், இப்ப பாரு எல்லாரும் போக்கஸும் என் மேல இருக்கு, அப்படியே திருப்பிட்டேன் பாத்தியா, இதுக்கப்புறம் தான் என்னோட கேமை நான் ஆட போறேன், இந்த வீட்டுக்குள்ள இப்ப எல்லாரும் மேல நான் ஒரு வில்ல மாதிரி தெரிவேன், சோ இதுதான் எனக்கு வேணும், இதுக்கப்புறம் என்னோட கேமை நான் ஆட போறேன், எப்படி நான் போக்கஸ் எடுக்க பாருன்னு சொல்லிட்டு முத்து கிட்ட சொல்லியிருப்பாங்க மஞ்சரி. அப்பவே முத்து யோசிப்பாங்க, என்ன இவன் எனக்கு புரியல, ஆமாமா ஆமாமா எல்லா போக்கஸும் உன் மேலதான் இருக்குமா, கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோன்னு சொல்லிட்டு அப்பவே சொல்லியிருப்பான். ஓகேவா, பெட்ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க, அப்பவே சொல்லியிருப்பான். இதை வச்சுட்டு தான் சாட்டர்டே சண்டே எபிசோட் எனக்கு தெரிஞ்சு சேதனை பொளந்துட்டாரு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பிரெட் சண்டை எல்லாமே வாலண்டரியா போட்ட மாதிரி தான் நம்ம முத்துக்கிட்ட போய் சொல்லியிருப்பாங்க, நான் வேணும்னு பண்ணேன், இந்த விஷயத்த நான் வேணும்னு தான் பண்ணேன், இப்ப பாரு எல்லாரு கண்ணும் என் மேல இருக்கு, போக்கஸை திருப்பனை பாத்தியான்னு சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் சேதனை அடி பொளந்திருக்காரு எனக்கு தோணுது. இப்போ நேத்து நைட்டு முத்து என்ன சொல்றான்னா, மஞ்சரி எனக்கு சுத்தமா இப்ப பிடிக்கல, மஞ்சரி வேணும் நிறைய விஷயங்களை பண்றா, அதனாலதான் வீட்டுக்குள்ள இருக்க நிறைய பேருக்கு பிடிக்காம போன வாரம் 8 ஓட்டுகளை போட்டிருக்காங்க, நாமினேஷனுக்கு 8 ஓட்டுகளை போட்டிருக்காங்க. அந்த மாதிரி நான் பேர கூட. சோ நான் மஞ்சரி விட்டு இதுக்கு அப்புறம் கொஞ்சம் தள்ளி தான் இருக்கணும். ஏன்னா அவளுக்கான கேம் நமக்கு செட் ஆகாது. அவ இந்த வீட்டுல கேம் ஆடுறா தீபகனா, வேணும்னு சொல்லி எல்லா விஷயங்களும் பண்றா, வேணும் தான் எல்லா விஷயங்களும் பண்றா. அப்படிங்கும்போது தீபக் ஷாக் ஆயிட்டாரு, என்னப்பா சொல்ற, வேணும்னு பண்றாளா, என்னப்பா சொல்றான், ஆமாண்ணா என்கிட்ட வந்து அவ சொல்றா, நான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வேணும்னு தான் பண்ணேன், இப்போ இந்த வீடு மொத்தமா என்ன ஒரு வில்லி மாதிரி பார்க்குது, அந்த வீட்டுக்கே ஒரு வில்லி, ஸோ நான் நினைச்சதை பண்ணிட்டேன், ஸோ இதுக்கப்புறம் இந்த வீடு எனக்கு ஆப்போசிட்டா திரும்பும், அதை வச்சு நான் ஒரு கேம் ஆட போறேன், இதுதான் என்னோட கேம் சொல்லி என்கிட்டே வந்து சொல்றானா. அப்ப பாருங்க அவ என்ன கேம் பண்றா. சோ அவ தெளிவா இருக்கு அவனுக்கான கேம். சோ நம்ம தான் இதுக்கு அப்புறம் தெளிவா இருக்கணும்னு சொல்லிட்டு முத்து தெளிவாயிட்டான். அப்போ அடி இப்போ வச்சு உனக்கு புரிஞ்சப்பா, எப்பா நாங்க முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்கோம், அவங்க எல்லாருமே பக்காவா ஒரு பிளான் போட்டு பண்ண மாதிரி இருக்கு. அந்த பிளான்ல ஒன்ன யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அந்த பிரெட் மேட்ல கூட கவனிச்சீங்கன்னா அந்த பிரெட் மேட்ல இவங்க சண்டை போட்டிருக்கவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருப்பாங்க, விஷால்டா சாச்சனாட்டெல்லாம் உட்காந்து பேசிட்டு ரெண்டாவது அப்படியே தள்ளி வந்து முத்துக்குமரன் ஏத்தி விட்டுருப்பாங்க. முத்துக்குமரன் சொல்லி முத்துக்குமரன் அந்த டாபிக் பேச வச்சிருப்பாங்க. ஓகேவா, புரிஞ்சா? முத்துக்குமரன் அந்த டாபிக் பேச வச்சு முத்துக்குமரன் அந்த டாபிக் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த சண்டை பெருசாக்குற மாதிரி சைட்ல ஓடி அப்படியே பேசிட்டே சுத்துவாங்க. அந்த சண்டை பெருசாகும் 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 பெருசாகும், வேணும்னு கிண்டல் பண்ணுவாங்க, காதை பொத்துவாங்க. இந்த மாதிரி பண்ணி 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 வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையுமே அவங்க ஆப்போசிட்ல திருப்பிடுவாங்க. கரெக்டா, வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே அவங்க ஆப்போசிட்ல திருப்பி கடைசியில தீபக் போட்டு பொளந்துருவான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு தீபக் மேட்டர் மட்டும் ஒரு அன்எக்ஸ்பெக்டடா நடந்துட்டு, ஏன்னா தீபக் அவ்வளவு பெருசா வெடிச்சிருக்க மாட்டாரு, பயங்கர ரகடா பேசியிருக்க மாட்டாரு, பேச மாட்டாருன்னு சொல்லி மஞ்சரி நினைச்சிருப்பாங்க. பட் தீபக் என்ன பண்ணிட்டாருன்னா, என்னோட இதை நான் லூஸ் பண்ணிட்டேன்டா, இதுக்கப்புறம் நான் கேப்டன் இல்லடா, நான் தீபக் டான்னு சொல்லி இறங்கி அடிச்சிட்டாரு. ஸோ அதெல்லாம் வச்சு தான் மஞ்சரி தெளிவா சொல்லியிருக்காங்க, நான் இந்த வீட்டுக்குள்ள எல்லாரும் ஃபோக்கஸும் எடுக்க தான் இவ்வளவு விஷயங்களை பண்ணியிருக்கேன், நான் பண்ணது நடந்துட்டு இதுக்கப்புறம் இந்த வீட்டோட வில்லி நான் தான், நான் இனி ஒரு கேம் ஆட போறேன் பாரு அப்படி சொல்லி முத்துக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதை முத்து சொல்லி சொல்றான், மஞ்சரி வேணும்னு பண்றானா அவ கிட்ட இருந்து இதுக்கப்புறம் நான் தள்ளி இருக்கணும்னு சொல்லி சொல்றான். யப்பா டே, அப்படி நண்பர்களே இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அப்பா நீ தள்ளி வாப்பா, அதான் உனக்கு நல்லது. அடுத்தது இது சாச்சனா பக்கத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அந்த பொண்ணு அண்ணன் அண்ணன் அண்ணன்னு சொல்லி ஒரு சீனை போடுறா தெரியுமா, அது எதுக்கு போடுறா, எப்ப இருந்து போடுறான்னு நமக்கு தெரியும். நல்லா கவனிச்சுன்னா இந்த பொண்ணு வந்து ஒரு நாள் நைட் வந்து ராணவிட்டே ரயான்ட்டே தனித்தனியா உட்காந்து பேசியிருப்பா. அப்ப பேசினப்ப என்ன கேட்டிருப்பான்னா, இந்த வீட்டுல யார் ஃபைனல் வரைக்கும் போவாங்க,
யார் வெளியிருந்து நீ பார்க்கும்போது ஃபைனலுக்கு தகுதியான ஆள் மாதிரி தெரிஞ்சாங்க, மக்கள் யாருக்கு சப்போர்ட் கொடுத்தாங்கன்னு கேட்கும்போது டக்குன்னு இந்த இடத்துல ராணா வந்து ஒரு 3 பேரை டப்புன்னு சொல்லிடுவான். முத்து, சௌந்தர்யா, ஜாக்லின், இந்த 3 பேர் மட்டும்தான் அதுக்கு டிசர்வா தர்றாங்க. முத்து கண்டிப்பா, அப்புறம் அதே மாதிரி சௌந்தர்யம் கண்டிப்பா வந்துருவாங்க, ஜாக்லின் கொஞ்சம் டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க, ஜாக்லின் கண்டிப்பா வந்துருவாங்கன்னு சொல்லும்போது அந்த இடத்துல நம்ம சாச்சனக்கான மூஞ்சி செத்து போயிருக்கோம். இவங்க 3 பேரா, சௌந்தர்யாவா முத்துவா அப்படி சொல்லி பயங்கர ஷாக் ஆயிருப்பா. அன்னைக்கு நைட்ல இருந்து அவ என்ன பண்ண ஆரம்பிச்சா தெரியுமா, அடுத்த நாள்ல இருந்து அப்படியே நம்ம ஜாக்லின் ஆப்போசிட் பண்ண ஆரம்பிச்சா, சௌந்தர்யா ஆப்போசிட் பண்ண ஆரம்பிச்சா, முத்துக்கும் 2 மட்டும் ஒட்டிக்கிட்டா. ஏன்னா முத்துக்கும் ஆப்போசிட்ல பேச முடியல அவளால, பேச ட்ரை பண்ண, அன்னைக்கே ட்ரை பண்ண. இது ஆக்சுவலா ராஜாங்கம் டாஸ்க்கு முன்னாடியா ராஜாங்கம் டாஸ்க்கு அப்புறமா நினைக்கிறேன், ஏதோ ராஜாங்கம் டாஸ்க்கு முன்னாடி தான் நினைக்கிறேன். சோ அவ எனக்கு நல்லா தெரியும், அவ ட்ரை பண்ணா முத்துக்கிட்ட, முத்துவை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணா, முத்துக்கிட்ட அட்டாக் பண்ண முடியல. அவ என்ன பண்ணானா ஆக்சுவலா காலங்காலத்துல ஜாக்லின் அட்டாக் பண்ணா, ஜாக்லின் 2-3 விஷயத்தை அட்டாக் பண்ணி ஜாக்லின் ஆப்போசிட்ல பேசியிருப்பா. அப்ப ஜாக்லின் அந்த இடத்துல எப்ப உன்ட நான் பேசவே விரும்பலன்னு சொல்லி கிளம்பி போயிருப்பா. உடனே சௌந்தர்யா போய் அட்டாக் பண்ணி பேசியிருப்பா, நீலாம் எனக்கு ஃபைனலே கிடையாது, நீலாம் என்னோட லிஸ்ட்ல இல்ல அப்படி சொல்லி சௌந்தர்யா அட்டாக் பண்ணி பேசியிருப்பா. அதே இதுல அப்படியே முத்துக்கிட்ட போயிட்டு நீ ஒஸ்ட் பெஸ்ட் சொன்னது எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஏதோ டாபிக் எடுத்து பேசி முத்துக்கிட்ட பேச ட்ரை பண்ணிருப்பா. அப்ப அந்த இடத்துல முத்து ஈஸியா அடிச்சு முடிச்சு விட்டுறான். ஏய் ஒஸ்ட்டுக்கு நான் சொல்றதெல்லாம் என்னோட கருத்து சரியா, அதெல்லாம் நீ வந்து கருத்து சொல்லக்கூடாது, நீ உன்னோட கருத்தை நீ கொடுத்தல, அப்ப அதையும் கொடுத்தேன்னு சொல்லி 2-3 விஷயங்களை சொல்லி அடிச்சு உடச்சு விட்டுருப்பான். அப்ப இருந்தே முத்துக்கிட்ட முத்தண்ணே சொல்லிட்டு முத்த ஒட்டிக்கிட்டா. இந்த பக்கம் பார்த்தா சௌந்தர்யா போட்டு அட்டாக் பண்றது, ஜாக்லினை போட்டு அட்டாக் பண்ண சொல்லி இந்த அட்டாக் மோட்ல போயிட்டா. புரிஞ்சா, இதான் அவ பண்றா. சோ தயவு செய்து வரப்போற நாட்கள்ல முத்து சாச்சனாக்கான கேமையும் கரெக்டா கண்டுபிடிச்சு சாச்சனா விட்டு தள்ளி வந்தானா எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும். ஓகேவா, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லா இருக்கும். முக்கியமா சாச்சனா வந்து ஏதோ பண்ணணும்னு சொல்லி பண்றா, ஆனா அந்த பொண்ணு கிட்ட இருந்தாச்சும் கண்டென்ட் வருதுங்க. நான் இப்ப எப்படி பார்க்க ஆரம்பிச்சேன்னா சாச்சனா கிட்ட இருந்தாச்சும் கண்டென்ட் வருது. ஆனா இந்த வீட்டுல இன்னும் சில பேர் இருக்காங்க, இந்த ஜெனரேட்டரி ஓடாத ஓட்ட வண்டி நிறைய ஆட்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் பாருங்களேன் கண்டென்ட்டே வரல. அவங்க கிட்ட இருந்து இம்மையால கூட நமக்கு இன்னொரு கண்டென்ட் வரல, ஆனா அந்த ஆட்கள்லாம் வீட்டுக்குள்ள இருக்காங்க. சோ அதை பார்க்கும்போது நமக்கு கடுப்பா இருக்கு. மொத்தத்துல மஞ்சரிக்கான கேமை கண்டுபிடிச்சான். சோ இதை யூஸ் பண்ணி மஞ்சரி அடிக்க ஆரம்பிச்சானா முத்துக்கான கிராஃப் வந்து மேல வரும்னு எனக்கு தோணுது. ஏன்னா மஞ்சரி வந்து இப்போ ஒரு மாதிரி இந்த சாட்டர்டே சண்டே எபிசோடுக்கு அப்புறம் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் எடுக்கிறாங்க மக்கள் கிட்ட. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரத்துக்கு அவங்க சண்டை போடுறாங்க, பயங்கரமா வேணும் ட்ரிகர் பண்றாங்கன்னு சொல்லி மக்கள் ஒரு மாதிரி நெகட்டிவ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த சாட்டர்டே சண்டே எபிசோட்ல சேதன் என்ன பண்ணிட்டாருன்னா பேசவே விடாம அருண் கிட்ட சாரி கேட்கற லெவலுக்கு ஒரு மாதிரி குழப்பி பேசி விட்டுருப்பாரு. அது வந்து மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா சேதனை போட்டு அடி அடிச்சு மஞ்சரிக்கு பயங்கர சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஓகேவா, சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் மஞ்சரிக்கு நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கும் மக்கள் சைட்ல இருந்து. ஆனா முத்து கையில ஒரு கேம் வச்சிருக்காங்க தெரியுமா, அந்த கேமை கரெக்டா யூஸ் பண்ணி மஞ்சரி அடிச்சான்னா எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வீட்டுக்குள்ள வந்து பெரிய டிராமா குயின் வந்து மஞ்சரியா தான் இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா தெளிவா சொல்றாங்களே, வேணும் தான் சண்டை போட்டேன், வேணும் தான் எல்லா விஷயங்களும் பண்றேன், எல்லா போக்கஸையும் நான் தான் திருப்புறேன்னு சொல்லி சொல்றாங்களே, அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு நோட் பண்ணி பார்க்கும்போது மஞ்சரி இருக்கிற மிகப்பெரிய டிராமா குயினா இருக்காங்க. சோ அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சான், தீபக்கும் கண்டுபிடிச்சாங்க. தீபக்கும் சொல்லிட்டாரு உண்மையாடா அப்படியேடா சொன்னா வேணும் தான் பண்றாளடா, என்னடா இது, அப்ப மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்களடா, மக்கள் வெறுப்பாயிர மாட்டான்னு சொல்லி தீபக்கும் சொல்லியிருக்காரு. நாங்க எல்லாம் ஒரு சைடு வெறுப்புல தான் இருக்கும். ஆனா அந்த சாட்டர்டே சண்டே ஒருத்தர் வராருல, அவர் என்ன பேசுறேன் ஏது பேசுறேன்னு சொல்லி தெரியாம ஏதோ ஒன்னு பேசி விட்டு ஒரு மாதிரி ஓட்டுகளை வாங்கி கொடுத்துட்டு போயிடுறாரு. ஓட்டுகளை இறக்க மாட்டேங்கிறாரு அவர், ஒரு மாதிரி என்னத்தையா பேசி விட்டு சிம்பத்தி ஓட்டை வாங்கி கொடுத்துட்டு போயிடுறாரு. மொத்தத்தில் முடிச்சு விட போறாங்க அப்படிங்கிறதா உண்மை. ஆனா இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு கேம் நல்லா இருக்கும். அதை முக்கியமா இன்னையிலிருந்து சொல்றேன், இன்னையிலிருந்து கேம் நல்லா இருக்கும். என்னென்ன டாஸ்க் கொடுக்க போறா நமக்கு தெரியல, நல்ல டாஸ்கா கொடுத்தா நல்லா இருக்கும். உங்ககிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், ஏஞ்சல் வெர்சஸ் டீமன் டாஸ்க் வச்சா நல்லா இருக்குமா இல்ல கோர் டாஸ்க் வச்சா நல்லா இருக்குமான்னு சொல்லி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. பார்க்கலாம், இந்த வாரம் தரமான சம்பவம் இருக்கும் என்று நான் வெயிட் செய்கிறேன். உங்களுக்கான கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க. வீடியோ லைக் பண்ணிக்கோ, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.